என்னாச்சு? மாமா மாமா போன காரியம் என்னாச்சு சொல்லு. முடிஞ்சதா? எல்லாத்தையும் அங்க நல்லபடியா முடிச்சு விட்டு தான் வந்திருக்கேன். மாமா அங்க போயிட்டு எனக்கு விளக்கு மாத்தாடி மட்டும்தான் விடல. என்னடா அந்த ஏழுமலை அப்படி என்னதான் சொன்னா? நேர விஷயத்துக்கு வா. மாமா நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த ஏழுமலை ஒண்ணும் தரமான கிடையாது. அந்த தரங்கிட்ட உங்களை தரம் இல்லாம பேசிட்டான். எனக்கு வந்த கோபத்துக்கு அவரை அங்கேயே போட்டு இருப்பேன். நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவரை அங்க விட்டுட்டு வந்தேன். சரி சுரேஷ், அந்த வினோத்தை பார்த்தா அப்படிப்பட்ட பையன் மாதிரி தெரியலையே. அந்த ஏழுமலை என்னதான் சொன்னா? என்னத்த சொல்ல, அவன் தம்பி ஆளும் அழகா இருக்கானா, நல்லா படிச்சிருக்கானா, அதனால அவனை கட்டி வச்சு வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிடலாம்னு நினைக்கிறீங்களோன்னு கேட்கிறான். இது எங்கே இடிக்குத? அந்த வினோத்தை பார்த்தா அப்படிப்பட்ட பையன் மாதிரி தெரியலையே. நானும் அப்படித்தான் மாமா நினைச்சேன். அங்க போய் பார்த்தாலும் தெரியுது அவனோட அயோக்கியத்தனம் எல்லாம். என்னால நம்ப முடியலையே. அந்த ஏழுமலையா அப்படி பேசினா பேசிருக்க மாட்டானே. அப்படித்தான் மாமா சொன்னான். அவன் இன்னொன்னு சொன்னான், வசதியான வீட்டு பொண்ணு எவனையா நம்பி வாயிலே வயிற்றுல வாங்கிட்டு வந்திருப்பா, அதை மறைச்சு என் தம்பி தலையில கட்ட நிக்கிறீங்களோன்னு சொல்றான் மாமா. நிறுத்துடா. இல்லாதவனு இறக்கப்பட்டா யாம் பண்ணே நீ சந்தேகப்படுறியா? ஏய், தங்கத்தையே உரசி பார்க்கிற இந்த காலத்துல உன்னை உரசி பார்க்காம விட்டது ஏன் தப்புதான். குப்பைய கோபத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டது ஏன் தப்புதான். ஆமா, குப்பைய கோபுரத்துல வச்சு பார்க்க ஆசைப்பட்டது தப்புதான். இப்போ அதுக்கு என்ன பண்ண போறீங்க? உங்க மாப்பிள்ள நான் பக்கத்திலே இருக்கேன். என்ன பண்ண போறேன்னா, என்னோட அந்தஸ்துக்கு தந்தாக்கல மாப்பிள்ளைய பார்த்து என் பொண்ணுக்கு சாம்பியன் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் மூட வீட்டுல இருக்கேன், கொஞ்சம் வெளியே போய் ரிலாக்ஸ் ஆகி வரேன். டேய் ஈஸ்வரப்பாண்டியா, உன் பொண்ணை எனக்கு கட்டி வைக்கணும் தோணல பாத்தியா? உன்னை என்ன மாமான்னு கூப்பிட வேண்டிய உன் பொண்ணுக்கு என்னையவே மாமாவால பார்க்க சொல்றல. நான் என்ன மானம் கட்டவனா? டேய் ஈஸ்வரப்பாண்டியா, உன் பின்னால நாய் மாதிரி சுத்தி சுத்தி வந்துடா. எல்லாம் எதுக்காக? உன் பொண்ணுக்காகவும் உன் வீட்டு பணத்துக்காக தானடா. நான் விழிக்கிற வரையில சுறாவே சிக்கும் போது சுண்டலி நீ என்ன சிக்காமடா வேற? நான் எதுக்குப்பா உன்னை மன்னிக்கணும்? உன்னோட பேச்சிலேயே உன்னோட பெருந்தன்மை தெரியுது. மகா கிட்ட கடனை கேட்டு அன்னைக்கு பேசப்படாத வார்த்தையெல்லாம் பேசிட்டேன். அதனால முக்கியமா மகா நீ தான் என்ன மன்னிக்கணும். நான் ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்காக ஒவ்வொருத்தர் ரத்தத்தையும் அநியாய வட்டிக்கு வாங்கி உறிஞ்சிருக்கேன். அதை வளர்த்த உடம்பு இது. இந்த உடம்புல ஒரு நல்ல குடும்ப பெண்ணோட ரத்தம் ஓடுது. உனக்கு என்ன கைமாறு செய்யணும்னு தெரியல. உனக்கு எவ்வளவோ இடைஞ்சல் பண்ணிருக்க, எல்லாத்தையும் மறந்து நீ பெரிய உதவி எனக்கு பண்ணிருக்க. முதல்ல நீ கண்டிப்பா மன்னிக்கணும். விதை விதைச்சா அது வளரும் போது 2 களை செடிகள் வளரத்தான் செய்யும். அதுபோல மனிதனா பிறந்தவங்க நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. இருந்தாலும் நீ திரும்பிக்கல, எனக்கு அதுவே போதும். இதுதான் இயற்கையும் செயற்கையும் மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் வயந்திருக்கீங்க மகா. உனக்கு எவ்வளவோ இது இருந்தாலும் உனக்கு எவ்வளவோ இடைஞ்சல் பண்ணிருக்கேன். அதெல்லாம் மறந்து மன்னிச்சுட்டு நீ அண்ணனா ஏத்துக்கோ. இதான் உங்க வீட்டு பத்திரம். இதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா
என்ன மன்னிச்சுதான் அர்த்தம். இனி வாங்கலாம் மன்னிக்கல அர்த்தம். நீங்க மன்னிச்சதை வாங்கி நீ மன்னிச்சு அண்ணனா ஏத்துக்கோமா. நான் சும்மா ஒண்ணு வேண்டாம். உங்க கூட பிறந்த அண்ணனா நீ நினைச்சு வாங்கிக்கோ. இது தாய் விஷயம் வச்சுக்கோ. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கேளுங்க. நான் இந்த மாணிக்கத்தோட வீடு கதவு எப்போதும் திறந்தே இருக்கும். சுத்திட்டாங்க அதுவுமா தெரியல. அன்னைக்கு போன் பண்ணதோட சரி நான் போட்டேன், நீ போன விட்டுட்ட போ. என்னடா பீட்டச்சிருக்கா? அம்மா இப்ப உனக்கு என்ன பண்ணணுங்கிற? இப்ப இந்த ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு என்ன பேசிடுவோமா இல்ல ஏதாவது பண்ணிடுவோமா? இப்ப வா உங்க கையை விட்டு இழுத்தனா இல்லைன்னா வேற வேற என்னடா பண்ற சொல்லவா? வேற உன் கண்ணத்தை கிள்ளுவேன். அதுக்கப்புறம் ஒன்னா கட்டி பிடிச்சி ஒண்ணு பண்ண மாட்டா. ஆமா நிறுத்தியா, நிறுத்து. நீ விட்டா இதுவும் பண்ணல, இதுக்கு மேலே சொல்லு ஏதாவது சொல்லுவோம். ஆமா கொஞ்சம் விட்டா இந்த கூட்டத்துல இப்பவே எனக்கு வளகாப்பு பண்ணிடுவான் போல இருக்குதுடா. நான் ரெடியா, ஆனா நீ வாய்ப்பு இல்ல ராசா. நீ தான் சொன்ன, நான் வேற எதுவுமே சொல்லலப்போ. இந்த மாதிரி நான் உன் மேல உசுவே வச்சிருக்கேன் ரோஜா. நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறுத்து போயா. எதுக்கு எடுத்தாலும் உயிரை வச்சிருக்கேன், மயிரை வச்சிருக்கேன், காதலிச்சவன எல்லாரும் பையனா வச்சிருக்கேன். உன் மேல உயிர் வச்சிருக்கேன், மயிரை வச்சிருக்கேன், அப்புறம் ஒரு ஒன்னாங்கட்டியும் வைக்க மாட்டாங்க. ஆனா முட்டா பேமாவள மசுன்னு பொசுன்னு சொல்லிட்டா. நான் நீ நல்ல குடும்பத்து பிள்ளை நினைச்சா கடையில எங்க அம்மைக்கு ஈக்குவலா இருக்கியா? ஆமையா பாக்குறதுக்குதான் அப்படியே குடும்பத்துக்கு குத்து விளக்கு ரொம்ப மோசமானவ. ஆமா தெரிஞ்சுக்க. அது உண்மைதான். இந்த எல்லா பொண்ணுகளும் புனிஞ்ச வேலை யாருமே பார்க்கல அப்படியும் நடக்கிறது. பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படிதாயா வெளியே பக்கத்து ரொம்ப டீசெண்டா பர்சனாலிட்டியா அப்படி குடும்ப குத்து வைக்க மாதிரி தான் செய்வோம். ஆனா உள்ளுக்குள்ள மதுதான் வச்சுக்க இறங்கி அடிச்சுக்கோல்ல. உங்களோட சேர்ந்து குத்து சண்டைக்கா சேர்ந்துக்கலாம் போல. சரி, ஆனா அது உண்மைதான். வெளியில வைத்தியமா நடக்கிறது. என்ன இறந்து எல்லாம் கழிச்சு விட்டுட்டா அப்ப உருவிட்டே இருக்க. ஆனா அந்த 3 மாசம் அந்த பஞ்சாயத்து கடையில சாடாமலே இருக்கலாம். அந்த சிரிக்கும் தான் பண்ணுவோம். அவன் வரட்டும், அந்த மார்க்கெட் கவிதா வரட்டும், பார்த்துக்கலாம். மார்க்கெட் கவிதாவா? அவயமாவத்தி எத்தனை உண்டு சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒண்ணு, இங்க ஒண்ணு, மார்க்கெட் ஆவத்தி. புருஷன் பின்னாடி செவுட்டு பானத்தி. அந்த சிரிக்கல சாப்பிட்டதுனால என் மனசு அப்படி மாறி இருந்துச்சுங்க. எவ்வளவு பார்த்தாலும் லவ் பண்ணணும். என்ன தவிர ஒண்ணு எவா லவ் பண்ணுவா? அது உண்மைதான். சரி, இப்ப எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லு. இந்த பாரியா? ஆமா அவன்கிட்ட வேற லவ் சொல்லிட்டோம், இவன் வேற பிடிச்சலான்னு கேட்காம நமக்கு என்ன காசா படமா லவ் பண்றியா? இதுவோ புலம்புற. சரி விடு, என்னதான் சொல்ல வர, பிடிக்கா இல்லையா? பாரியா அதான் சொல்லிட்டல, காசா பணமா ஒரு லவ் பண்ணதுக்கு நான் பண்ணிட்டேன். அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? அதை பத்தி எடுத்ததுலயே சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணலாம் அதெல்லாம் தீரு 6 எடுத்து யோசிக்கும். பூ போட்டு பாப்போமா? இந்த வீட்டுல வேற சொல்லணும், அவங்க வேற சம்மதிக்கணும். அப்புறம் தான் உன்னை கல்யாணம் பண்ணுமா நான் முடிவை எடுக்கணும். ஆனா ஆவண மவள எல்லா மயிரும் இப்படி பேசுறீங்கன்னா பசங்க வாழ்க்கை என்னதான் ஆகும்? அப்பாட்ட கேட்கணும், அம்மாட்ட கேட்கணும், எங்க மாமாட்ட கேட்கணும் சொல்லுது. பசங்க வாழ்க்கை இப்ப எப்படி போகுது தெரியுமா? போன எடுத்த உடனே இந்த செடியில ஹாய் அந்த செடி பக்கத்துல செல்லக்குட்டி மயில்குட்டி இந்த செடி பக்கத்துல பேபி சாப்பிட்டே பேபி உன்னால இதை இருக்கவே முடியல பேபி வலிக்குது வர அம்மா ஒண்ணு இல்ல மாமி
ஒண்ணு இல்ல என் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருக்க வேற ஒண்ணுமே இல்ல. அங்க போன ஒரு பொண்ணை வெளியே கட்டி கொண்டு வச்சுட்டு எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு இவன் ஜாலியா திரிவாங்க. இதான் ஆம்பளை பசங்க. நாளை வாழ்க்கை. ஓடிடாத. சரி வா நம்ம கல்யாணம் பண்ணுவோமா? ஆனாமா அதை மட்டும் சொல்லு. அதான் வாடியா எங்க அம்மா சொல்லுங்க. எங்க அம்மா சமாளிச்சா மட்டும் நான் கல்யாணம் பண்ணுவேன். சமைஞ்சது எப்படி 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 சமைஞ்சது எப்படி சும்மானாச்சு பார்க்கும்போது சூட்டனி சமுதாயத்தை கண்ணுல வச்சு ஆடு மேல
அப்பா, என்னோட கல்யாண விஷயமா சுரேஷ கிராமத்துக்கு அனுப்பி வச்சீங்களே, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? வெண்ணிலா, நீ அந்த வினோத்தை மறந்துரு. அவனுக்கு உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்பா, என்னாச்சு? அங்க என்ன நடந்துச்சு? இன்னும் என்னம்மா நடக்கணும்? என்ன நடக்கணும்? இன்னும் என்னத்த சொல்ல? நீ அவனை மறந்துரு. அவனுக்கு உனக்கும் கல்யாணம் நடக்காது. ஏன்பா, ஏன் நடக்காது? எதுக்கு நடக்காது? அங்க அந்த அளவுக்கு என்னப்பா நடந்துச்சு? அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா? என்னம்மா நடக்கணும்? இன்னும் என்ன சொல்லணும்? எல்லாம் சொல்லிட்டாங்களே. ஒரு அப்பனா எவந்த அப்பனும் கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாங்களா? என்னப்பா, என்ன சொல்றீங்க? நீங்க பாரு, அந்த முன்னேற்ற உனக்கு வேண்டான்னு அப்பா சொல்லியாச்சு. இங்க பாருங்க, என்ன அடிங்க கொள்ளுங்க, எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா. இன்னும் என்னம்மா அந்த ஏழு மேல சொல்லியிருக்கா? எவன்கிட்ட வாயில வயிற்றுல வாங்கிட்டு வந்த பொண்ணை என் தம்பிக்கு கட்டி வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காம்மா. அப்பா, அப்படி சொல்லியிருந்தா எனக்கு வினோத் வேண்டாம்ப்பா. அந்த ஏழுமலை உங்க பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவப்பா. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்ப்பா. ஏழுமலை, இந்த ஈஸ்வரோட பொண்ண நீ அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டியா? இந்த வினோத்தை விட நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவ கல்யாணத்தை ஜாம் நடத்த. சரிப்பா, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்பேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. ஆமா, இனியும் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அதான் உன்னை பத்தி கேட்க கூடாத வார்த்தைகள் என்ன கேட்டாச்சு. இவன் என்ன கேட்க போறேன்? கேளுமா, நீ கேட்டு நான் ஏதாவது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். கேளு, நான் போகிறேன். அப்பா, நான் கெட்டு போயிட்டேன்னு அந்த வினோத் வந்து உங்ககிட்ட சொன்னானா? இல்லனா அந்த ஏழுமலை வந்து சொன்னானா? இல்லனா மகாத்மா சொன்னாங்களா? சொல்லுங்கப்பா. அவங்க யாருமே நேரம் வந்து சொல்லல. பிறகு எப்படி நீங்க நம்பலாம்? அந்த சுரேஷ் தான்மா சொன்னா. ஏன் சுரேஷ் போய் சொல்ல மாட்டாரா? ப்ளீஸ்ப்பா, எனக்காக ஒரே ஒரு தடவை போய் பேசுங்கப்பா. சரிம்மா, நான் அதை பத்தி யோசிக்கிறேன். நீ உள்ள போமா, பார்க்கலாம். ஏங்க எப்படி இடிச்சு போய் நிக்கிறீங்க? சாப்பிட வாங்க. சாப்பாடு எனக்கெல்லாம் வேண்டாடி, நீயே சாப்பிடு. நீங்களே சாப்பிடலன்னா அப்புறம் நான் எப்படி சாப்பிட முடியும்? ஏண்டி, நீ என்ன லூசா? சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு எனக்கு ஆகும். சரி, முதல்ல போய் சாப்பாடு எடுத்து வா, சாப்பிடும். சரி. அண்ணா, அண்ணி, எப்படி இருக்கீங்க? ஏய், எப்படி வந்த? எப்படி இருக்க? ஆளே மாறிட்டா? ஆள் ஒண்ணும் மாறல. சரி, அண்ணி எங்க? அண்ணி, அண்ணி. என்ன நீ ஒரு மாதிரி இருக்கீங்க? அண்ணன் ஏதோ கோபமா திட்டினாரா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இப்ப வரைக்கும் கோபமா அவர் விரல் கூட என் மேல பட்டதில்லை. நீதான் என் மாமனே என்னையும் மறந்துட்ட. மறந்துட்டா? என்ன வார்த்தை நீ சொன்னீங்க? எங்க அண்ணன் என்னை படிக்க வச்சாருன்னா அது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா அவன் என் கூட பிறந்தவன், ரத்த பாசம். ஆனா நீங்க அதை பண்ணணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா எங்க அண்ணனோட வாழ வந்தவங்க நீங்க. அண்ணி, தாய்ப்பாலுக்கு ஒருத்த விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது அண்ணி. அண்ணி, அந்த கடவுள் கூட பக்தனை சோதிச்சுட்டு தான் அண்ணி வரம் கொடுப்பாங்க. ஆனா நான் உங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த கடவுளுக்கு மேல வச்சிருக்கேன். நீ அப்படி இருக்கிறத நீங்க இப்படி ஒரு வார்த்தையை விடலாமா? ஏய், அவ கோபப்பட்டு கேட்கறதுக்கு காரணம் ஒண்ணு இருக்குடா. அதான் நீ லவ் பண்ணி வெண்ணிலா அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தன் சுரேஷ்னு கருப்பான தூர் மாதிரி குண்டா வயர தள்ளிக்கிட்டு வந்தான். அவன் வந்து நீ படிக்க அனுப்பியா இல்லையா, அங்க இருந்து பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு அனுப்பியா? அது மட்டும் இல்லாம மலைக்கு ஒதுங்க இடம் இல்ல, உனக்கு ஒரு வீடு இல்ல, உனக்கு பணக்கார மாப்பிள்ள பொண்ணு கேட்கறான்னு கேட்டான். அது மட்டும் இல்லடா, 4 வீட்டுல போய் பிச்சை எடுத்து சாப்பிடலான்னு சொல்லிட்டான்டா. ஆத்தாடி, அந்த சுரேஷ் எம்மா பேர் யாவது பார்த்துட்டு போயிருக்கா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணுமே சொல்லலடா, ஒரே ஒரு வார்த்தை தான். கோடி கோடியா கொடுத்தாலும்
என் தம்பி உன் பொண்ணை கட்ட வேண்டாம், போடா வெளியே நாயேன்னு சொல்லிட்டேன். என்னண்ணே இப்படி பண்ணிட்டேன, தவறு பண்ணிட்டேன. நானும் வெண்ணிலாவும் லவ் பண்றேன, அத சொல்லி உன்கிட்ட சம்மதம் வாங்கத்தானே அவனை அங்க இருந்து அனுப்பி வச்சாங்க. ஆனா அவன் இப்படி ஒரு டபுள் கேம் விளையாண்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணி நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? அண்ணி நீ உங்க 2 பேர் சம்மதம் இல்லாம அந்த வெண்ணிலா இல்ல ஊர்மிளா, கோகிலா, அகிலா, விமலான்னு எவ கழுத்துலயே நான் தாலி கட்ட மாட்டேன். அப்படி ஒரு கல்யாணம் உங்க சம்மதம் இல்லாம நடக்கணும்னா எனக்கு அப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம் அண்ணி. டேய் அதெல்லாம் விடுறா, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடுவோம். சரிண்ணா, நான் உங்ககிட்ட உன்னை தெளிவு பண்ணணும். சரி, அந்த வெண்ணிலாவே உன்கிட்ட நேர்ல வந்து என்ன உன்னை திட்டினாரா, இல்ல அந்த ஈஸ்வர பாண்டிய உன்கிட்ட நேர்ல வந்து திட்டினாரா? டேய் அவங்க 2 பேரும் யாரும் வரல. நான் தான் சொன்னேனே, குண்டா வயிறு தள்ளிக்கிட்டு சுரேஷ்னு ஒருத்தன், அவன் தான் வந்தான். சரி, நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த 2 பேருமே வரல. எவனோ ஒருத்தன் பேச்ச கேட்டு நீ எப்படின்னா நம்பலாம்? அதானே, முன்னாடி இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கவங்களா சொல்லியிருக்கலாம். என்ன சரி, எனக்கும் அது புத்தியில விடலடா. சரி வா, போய் என்ன உடனே கேட்டு வந்துடும். சரிண்ணா, நான் இப்போ வெண்ணிலாவுக்கு கால் பண்ணி இங்க நடந்த மேட்டர்லாம் பிரீஃப் பண்றேன். அப்புறம் நம்ம ஃபேமிலியோட போய் அவங்க வீட்டை பிளாஸ்ட் பண்ணுவோம். ஓகேடா. என்னங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். என்னம்மா சொல்லு. எல்லாம் நம்ம பொண்ணு கல்யாண விஷயத்தை பத்தி தான். பேசுறதுக்கு என்னமா இருக்கு? நம்ம பொண்ணு அந்த வினோத்தை விரும்பினா அந்த சம்பந்தம் நின்று போச்சு. இன்னும் வேற ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து பேசி முடிக்கலாம். ஆமா, பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா பார்த்து பேசி முடிங்க. பொன் அவசரப்படக்கூடாதுமா. பொண்ணோட கல்யாண விஷயமா 4 பேர்த்த விசாரிச்சு நான் பொறுமையா தான் பண்ணணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ணா இப்படித்தாம அவசரப்படணும். உங்களுக்கு எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ண சொல்லலைங்க. நல்லா விசாரிச்சு பண்ணினா போதும். இது பாருங்க, மாப்பிள்ளை பெரிய இடமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வசதியில குறைவா இருந்தாலும் நல்ல பையனா இருக்கணும். நம்ம பிள்ளைய காலமெல்லாம் கண்கலங்காம வச்சு பாத்துக்கிறதுக்கு நல்ல குடும்பமா இருக்கணும். அது போதுங்க. ஐயா வணக்கம், என் பேர் மாணிக்கம். நான் அரிஞான கிராமத்துல இருந்து வரேன். கல்யாண விஷயமா பேச வந்தேன். ஏழுமலை இன்னும் கல்யாண விஷயமா இங்க பாருங்க, நாங்களா வெளியே போங்கன்னு சொல்றதுக்குள்ள நீங்களா வெளியே போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பொறுமா, அவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அம்மா உங்க கோபம் நியாயமானதுதான். அதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்தது நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க அனுப்பி வச்ச சுரேஷ் ஏழுமலை கிட்ட வீடு இல்லாத வெறும் கைன்னு சொல்லி தேவையில்லாம ரொம்ப பேசிட்டாப்ல. பிரச்சனை அங்கதான் ஆரம்பிச்சது. நீங்க சொல்றது சரிதான். உங்களுக்கு அந்த 7 மலைக்கும் என்ன சம்பந்தம்? ஒரே ஊர் தான், சொந்தம் கிடையாது. ஆனா இப்போ ரத்த சொந்தம். என்ன சொல்றீங்க? ஒரே ஊருங்கிறீங்க, சொந்தம் கிடையாதுன்னு சொல்றீங்க, ரத்த சொந்தம் சொல்றீங்க. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. உங்களுக்கு அந்த குடும்பத்து மேல என்ன அக்கறை? நியாயமான கேள்வி. மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்தின மனித கடவுள் ஏழுமலையும். என்னோட பணமும் அந்த அந்தஸ்தும் அவங்களுடைய நல்ல மனசு முன்னால செல்லா காசாயிடுச்சு. இந்த உங்க பொண்ணு அந்த குடும்பத்துல கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணு சந்தோஷம் நிம்மதியா வாழ்வா. இல்ல உங்களுக்கு அந்தஸ்து தான் முக்கியம்னா 7 தலைமுறைக்கு என்னோட சொத்து இருக்கு, அத அந்த குடும்பத்து பேர்ல எழுதி வைக்க. நீங்க இல்ல உங்க காலம் பெரிய பெரிய வார்த்தை பேசுறீங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க இருந்தோ வந்த நீ எங்க குடும்பம் வாழன்னு இவ்வளவு பிரயாசப்படுற. என் வீட்டுல இருந்த ஒரு தருதலை யான் சோத்தையை தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டான். கடவுளே, இப்பதான் என் நெஞ்சில பால வார்த்தை. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மமே வெல்லும். அண்ணா, என்ன அண்ணான்னு சொல்லிட்டேன். உன் பிள்ளைக்கு தாய்மா வச்சு கொண்டு நான் தான். சரி,
நீங்க நல்ல விஷயமா வந்து பேசிட்டீங்க. இருந்து சாப்பிட்டு தான் போகணும். அந்த 7 வருஷத்துக்கு உங்க பொண்ணை கொடுங்க, நான் விருந்தே சாப்பிடுறேன். ஐயா ராஜா, உன்னதான மழை வர நம்மளை இப்படி பண்ணிட்டு. ஆமா, இதை எடுக்க நம்மள அவன் வயத்தெரிச்சல்ல பேசான், அவனை நம்பாத. நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவோம். என்னை எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டு கடுப்பேத்துறாங்க. மயிரை ஏத்துறாங்க உனக்கு. நம்ம நல்லா எனக்கு வயிறு எரியுது. எனக்கு வயிறு இருந்தா கூட பிரச்சனை. ஆனா இப்படி இருக்கே சேம். ஆனா நாசமாவும் போயிருக்கிறான், நாசமாவும் போயிருக்க. நல்லா நல்லா ஒட்டி அம்மா நாக்க ஒரு சும்மா என் கல்யாணத்துக்கு ட்ரீட் வைக்கணும் உனக்கு. கண்டிப்பா வைக்கணும். ஏதோ ஒண்ணு வை. ட்ரீட்டுன்னு என்ன வைக்க போற? சரி, நம்ம அந்த தெற்கு ஊர்ல கிருஷ்ணன் கோயிலுக்கு முன்னாடி கேச ஹோட்டலுக்கு போவோமா? அந்த பஞ்சாயத்து கடையில மறுபடியும் மாலை. ஏன்? அவனாலதான் இப்படியே இருக்கேன் நானு. எதுக்கு அப்படி சொல்லுத? ஆமா ஆமா ஆமா, அந்த மாமா இப்படி நல்லா போடுவாரு. இன்னைக்கு கவிதான் முடிஞ்சா மாமாவோட சொல்லிக்கலாம். ஆமா, கவிதை யாரையா? ஆமா நடி. அது வீட்டுல நல்லா ரொமான்ஸ் போவோம். அப்படி பஞ்சாயத்து இன்னைக்கு ஈரத்தூடோட படுத்தேன். 4 நாள் தெரியாது போறீங்களா? ஆமா, அவங்க முன்னாடி நீ கரெக்ட் பண்ண பாக்குறியே. அப்புறம் வாவில ஒரு சாப்பாடு உண்டா? வாவில ஒரு சாப்பாடு உண்டான்னு தான் கேட்டேன். அப்படியே பேசுறேன் பாத்தே. பெரிய சாப்பாடு உண்டு. கொடுக்காதீங்க. இவன் எப்படி அவன் எவன் கூடயும் போறான். உனக்கு அது இருக்கு. உனக்கு சோறுலாம் போட முடியாது. டீ வேணா குடிக்கியா? டீ ஆட்ட குடிக்கலாம். சீட் நைட்டு போனா பால் கட்டியா இருக்கும். சரி, அவர்கிட்ட வடைய வாங்கிட்டு நீங்க கடையில டீ குடிக்க போவாடே. இந்த ஊர்க்காரங்களோட தரித்திரமே அவங்க 2 பேர்த்த தான் டீ குடிச்சாகணும். சரி வா. அது உண்மைதான். சரி, கொஞ்சமாவது ஒழுங்கா இருக்க, டீசெண்டா இருக்கல. லைட்டா போன எல்லாரும் போங்க. இந்த பிடிக்கல போ லைட்டா போன சொல்லிட்டா. ஆனா நல்லாவே இருக்க முடியல. சரி, நம்ம வேகத்திலேயே உங்களை ரெடி பண்ணி விடுவோம். போ. ஆமா, ஏங்க நம்மள கல்யாணம் ஆச்சு. பஸ்ல என்ன பண்ணுவீங்க? உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, எல்லாம் பண்ணிடுவேன். விளக்கு நல்லா பிடிப்பான். ஆமா, கல்யாணம் பண்ண பிறகு என்ன உட்கார வச்சு என்ன பண்ணுவீங்க? உனக்கு 3 வேளை சோத்த போடுவேன், உட்கார்றதுக்கு சேர போடுவேன், படுக்கிறதுக்கு பாய போடுவேன். வேற ஒண்ணு என்னது போடணுமா? நான் என்ன கேட்டு நீ என்ன சொல்ற? ஒன்னே கல்யாணம் பண்ணிட்டு குடுக்கவே கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி அப்படிலாம் சொல்லாத. உன்னை தங்கத்தட்டுல வச்சு தாங்குவேன். எங்க வீட்டுல வந்து கேட்டுப்பாரு, யாருக்குன்னே ஒரு அப்புறம் அப்படி நான் சிரிக்க விட ஒரு நேரம் பண்ண மாட்டான்.
போய் என்ன அனுப்பது இடித்தரைக்கிற போது இந்த இடித்தரைக்கிறவானே நீ அழுத்தமான ஆள் ஏ கழுத்தறுப்பது ஏண்டி ஒரு காலம் தாண்டி கண்டேனே கட்டா கட்டாய மனசு என்ன மாமா உங்க யோசனை பலமா இருக்கு. அந்த ஏழுமலையும் மகாலட்சுமியும் உங்களை ரொம்ப யோசிக்க வச்சுட்டாங்க போல இருக்கு. யோசிக்க வைக்கலடா, யோசிக்க வச்சுட்ட நீ. மாமா என்ன சொல்றீங்க? என்னடா சொல்லணும்? என்ன சொல்லணும்? உன்னை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருந்தேன், நம்பி துரோகம் பண்ணிட்டியா? துரோகமா? நானா? ஆமா, உங்களை என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியாதுடா உனக்கு. நான் உன்னை புரிஞ்சுக்காம இருந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நான் நம்ம வெண்ணிலா கல்யாண விஷயமா ஏழுமலையை பார்த்து வச்சுருங்க, அங்க போய் என்னடா சொன்னேன்? நான் ஒண்ணுமே சொல்லலையே மாமா, நீங்க சொன்னது அப்படியே தான் சொன்னேன். வேற யாரோ என்னை பத்தி உங்களுக்கு தப்பா சொல்லியிருக்காங்க. சரிப்பா கொண்டாடி, எல்லாம் அந்த மாணிக்க வந்து சொல்லிட்டாண்டா. அங்க போய் என்ன பத்தி தப்பா சொல்லியிருக்க, யார்கிட்ட வந்து அவங்கள தப்பா சொல்லியிருக்க சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டியடா. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணனேன்? உன்னை என் பிள்ளை மாதிரி வளர்த்தனடா. எங்களை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? உன்னை எங்க பிள்ளைய நினைச்சுதானே நீங்க வந்துட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்குமே இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியே. எங்களுக்கு எது வேணும்? எதுக்கு வேணும்? அத்த நாயே, இனிமே உன் வாயால என்ன அத்தனை கூப்பிடாத. அப்படி கூப்பிடுறதுக்கு உனக்கு எந்த அருமையும் இல்லை. நீ முகத்தை பாருங்க, என் பிள்ளைக்கு சோறு போட்டு அதே கையால உனக்கு சோறு போட்டு நான் இப்படி நடந்துக்கிட்டேன். எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிற சொரம் தெரியாம முகத்தை பார்த்ததால அந்த குறையவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு போய் இப்படி ஒரு சோறு பண்ணிக்கிட்டு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ என்ன ஏமாத்தலாம்டா, ஆனா நான் உன் மேல வச்ச பாசத்தை ஏமாத்திட்டேன். நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை ஏமாத்திட்டேன். மொத்தத்துல உன்னை பிள்ளைய வளர்த்தேன், நீ ஒன்னையே ஏமாத்திட்டடா. அத்தை, அப்பா, மாமா, உங்களை நாங்க அப்பாவை தான் நினைச்சுக்கிட்டீங்களா? நான் சின்ன வயசுல இருந்தே என்னை எடுத்து வளர்த்ததெல்லாம் நீங்கதான். நான் சின்ன வயசுல இருந்தே வெண்ணிலாவைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு வளர்ந்து பெரிய ஆளுமே திடீர்னு வெண்ணிலாவை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்கிற விரக்தியில நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் மாமா. அத்தை, மாமா,
என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ண தப்புக்கு நானே பிராயச்சித்தம் தேடிக்கிறேன். அந்த ஏழுமலை மகாலட்சுமியை சந்திச்சு நடந்த தப்பெல்லாம் சொல்லி அந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் மாமா. என்னை உங்க புள்ள மாதிரி நினைச்சது உண்மைன்னா என்னைய மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க மாமா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாமா. நான் திருந்ததுக்கு தவறு செய்தது மனித இயல்பு, தவறை திருத்திக் கொள்வது மனித பண்பு. சரி, இனிமேலாவது ஒழுங்கா இருந்து வெண்ணிலாவோட கல்யாணத்தை நீயே நின்று நடத்தி வை. சரி மாமா. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச போற? அது எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு. இது மாங்காய் வாங்கிட்டு வரீங்களா? அட, நம்ம தோட்டத்துல எவ்வளவு மாங்காய் பழுத்து தந்தது, அதை சாப்பிட வேண்டியது தானே. ஏன் சின்ன பிள்ளை மாதிரி மாங்காய் வெட்டி உப்பு வச்சு திங்கணும்னு ஆசைப்படுறேன்? எனக்கு தலை கிருகிருன்னு சுத்துது. அப்போ உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு, வயசாகுது இல்லவா? நம்ம ராசிரமே சுத்தமா இருக்காரு, அவர்கிட்ட ஊசியை போட்டு அவர்கிட்ட 10 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கினா போதும், எல்லாம் சரியா போயிடும். ஐயோ இல்லைங்க, ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நான் கர்ப்பமா இருக்கேன், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. இவ்வளவு ஒரு விஷயத்தை இவ்வளவு இதா சொல்லுவேன். நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போது சத்தமா சந்தோஷமா சொல்லுமா. இனிமே நீ ஒரு வேலை பார்க்க கூடாது. நம்ம ரவுடி மாறிக்கிறியான மாதிரி அவன் வீட்டுக்காரருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாலும் அதே மாதிரி நானும் உனக்கு துணி துவைப்பேன், பாத்திரம் கழுவேன், தோல்வி பண்ணி வைப்பேன். நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது. ஏங்க, பொண்ணுங்க தாய்மை அடையிறது இயற்கையான விஷயம். அதுக்கு எதுக்காக ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க? இயற்கைன்னு எந்த லூசு பேசலாம்? தாய்மை அடைகிறது ஒரு வரம். அந்த வரம் கிடைக்காம எத்தனையோ பெண்கள் எத்தனையோ கோயில் குளத்துக்கெல்லாம் ஏறி இறங்குறாங்க. இந்த மனித சமுதாயத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய சக்தியே பெண்கள் தான். இதனாலதான் என்னமோ பெண்களை ஆயுதம்னு சொல்லுறாங்க. ஆமாங்க, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த ஆண் சமுதாயம் இந்த பொண்களை உடல் ரீதியாகவும் ஆண்களுக்கு சேவை செய்யற ஒரு பொருளாதார பாக்குது. இதுக்குத்தானே அரசாங்கம் உங்களுக்கு எல்லாத்துலயுமே முன்னுரிமை கொடுக்கு. ஏன் அந்த காமராஜர் அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? எல்லாமே சம உரிமை கொடுக்கணும், வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கணும், சொத்துல பாதி உரிமை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. என்ன இருந்தாலும் ஆண் சமூகம் பெண்களை காம பொருளை மட்டும்தான் பாக்குறாங்க. இந்த ஆண் சமுதாயத்தின் பிறப்பிடமே பெண்கள் தான். ஏன் இந்த மனித சமுதாயத்தின் பிறப்பிடமே பெண்கள் தான். இந்த முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழில இருந்து முட்டை வந்துச்சா, இது வரைக்கும் எனக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். கோழில இருந்து தான் முட்டை வந்துச்சு இந்த பெண் சமூகம் சொல்லியிருந்தா அது மாறி இருக்கும், மாத்தவும் முடிஞ்சிருக்கும். ஐயா வணக்கம். நான் சென்னையில இருந்து வரேன். ஓ, நீங்க சென்னை மக்களா? ஊருக்குள்ள வந்தா கலவரத்தை எடுத்து விடலையப்பா. அந்த காலம் சாமி, இப்பெல்லாம் அந்த அளவுக்கு எங்களால முடியல. சரி, இப்ப எதுக்காக இருந்தீங்க? ஐயா, என்னை நீங்க முதல்ல மன்னிக்கணும். நடக்க இருந்த கல்யாணத்தை இல்லாததையும் கொல்லாததையும் சொல்லி ஒரு இதுல தடுத்து நிறுத்திட்டேன். அதனால உங்க சம்மதம் வேலையா அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக. பாத்தியா மகா, நீ பிள்ளை உண்டான நேரம் நம்ம குடும்பத்துக்கு நல்லதா நடந்துகிட்டு இருக்கு பாரு. என் தம்பிக்கும் இப்ப கல்யாணம் கூடிருச்சு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்ப இந்த விஷயத்தை எங்க மாமாட்ட சொல்லிட்டேன். அவர் இப்ப ஆல்ரெடி இங்க வந்துகிட்டு தான் இருக்காரு. எங்க மாமா, அது எங்க அத்தை, ஏன் அவங்க வெளியில எல்லாரையும் ஒண்ணா சேர்ந்துருக்கோம். நீங்க பெரியவங்களை ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிச்சுவீங்க. என்னங்க நீங்க என்ன தங்கச்சின்னு கூப்பிடாம மருமகன் கூப்பிடுறீங்க? உறவு முறைக்குதாமா நான் தங்கச்சி. ஆனா வினோத் என் புள்ள மாதிரி. அதான் சொன்னேன், நீ என் மருமகள் தான்.
நிலவோட செலுத்துங்க. அது ஆண்டவன் பட்ட முடிச்சுங்க. அதை மாத்துறதுக்கு யாரால முடியும்? ஆனா என்ன வினோத தம்பி மட்டும் எதுவுமே பேசாம இருக்குது. அவன்கிட்ட பெரியவங்க முன்னாடி சின்ன பையன் அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அதனால நீங்களா பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு ஓகே தான். ஏய் சுரேஷ், அதுல ஒரு 3 கோடி ரூபாய் இருக்குடா பேக்ல, எடுத்து அவன் வேலை தொழில் கட்டுறா. கல்யாண செலவுக்கு வச்சிருக்காங்க எங்க சைட்ல இருந்து. பணமெல்லாம் எனக்கு வேண்டாம். என் தம்பிக்கு நல்ல அண்ணனாவும் நல்ல தகப்பனாவும் இருந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சேன். அது ஆண்டவன் நல்லபடியா நடந்துருச்சு. செய்முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டமே, அப்புறம் என்ன இந்த செய்முறை வேண்டிய இருக்கு? அண்ணே, எதுக்குள்ள ஒதுக்கி நிக்கிறீங்க? முன்னாடி வாங்க. இந்த கல்யாணம் நடக்க காரணமே நீங்க தான். முன்னாடி வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைங்க. தங்கச்சி, இந்த குடும்பத்துல உட்காந்து ஏத்துக்கிட்ட இவ்வளவு பொறுப்பு கொடுத்ததுனால நானே கல்யாணம் முன்னாடி நிறுத்தேன். சாப்பாடுல இருந்து கல்யாண பந்தல்ல இருந்து கல்யாண மேடை எல்லாமே எல்லாம் என் செலவுதாமா. நான் இந்த ஊர்ல வந்து பார்த்தேன், ஆக்கியமான ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அங்கேயே உங்க கல்யாணத்தை ஜாம் சிறப்பா பண்ணிடுவோம். தம்பி, இங்க பாத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இடியாப்பம் சொல்றது கேக்கு. கண்டிப்பா சாப்பாடு போடுவோம், இருந்து சாப்பிட்டு போங்க இடியாப்பம். சரியா? பூவைக்கு பூக்கள் சொந்தமா, I love you, I love you, I love you. இதுவரையிலும் அமைதியாக இருந்து எங்களுடைய முதலாம் ஆண்டு கம்பன் கல்விக்கூடத்தின் முதலாம் ஆண்டு இந்த காலம் அழிவதிலே இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாடகம் முதல் படைப்பு மக்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து ஆரவாரம் செய்து எல்லோரும் தங்களுக்கு ஒரு ஆரவாரம் செய்வார்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த மாபெரும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு இவர் நேரம் முழு ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் அமைதியாக நிகழ்ச்சி முடியும் வரை அமர்ந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க அனைத்து பொதுமக்களுக்கும் கம்பன் கலைஞர் சார்பில் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.